மதுரை வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் இணைப்பாய் தேசத்தந்தை நினைவில் அமைந்த நகர்ப்புற பகுதி மகாத்மா காந்தி நகர். வாசனைக்காக மலர்களையும் நிலத்தடி நீருக்காக பாரத நதிகளையும் பெயராய் தெருக்களுக்கு சூடி தேச ஒற்றுமைக்கு உதாரணமாய் பெயரில் அந்த குடியிருப்பு பகுதி. பாதாள சாக்கடைக்காக பள்ளம் பள்ளமாக நடுவில் வெட்டப்பட்ட சாலையில் மண்ணும் புழுதியும் காற்றில் படலமாய் பரவி வண்டியோட்டிகளையும் வசிப்பவர்களையும் வாயிலும் மூக்கிலும் சுவாசிக்க வைத்தது, திணற வைத்தது. சாம்பு துப்பறியகம் 2 அடுக்கு கட்டிடத்தின் கீழ்தளத்தில் மையமாக இருக்க புதிதாக வடிவமைக்கப்பட்ட அடையாள அறிவிப்பு பலகையில் தனித்து தெரிந்தது. அலுவலகத்தின் முன்னறை 10க்கு 10, கூடவே 8க்கு 8 உள்ளறை. அதன் சுவரை சுற்றிலும் அலுவலக சாதனையாய் புகைப்பட செய்திகள் விதவிதமாய் அலங்கரித்தது. காலை 11 மணி ஆகியும் கேப்டன் நரேன் வராததால் தொண்டையில் தொடங்கிய கொட்டாவியை வாயில் விடுத்து கைகளை பரபரப்பாய் தேய்த்து சுறுசுறுப்பானாள் தீபா. அந்த அலுவலகத்தின் ஒரே ஊழியர் அவள். கேப்டன் நரேன் நடுத்தர வயது, ஆங்கில துப்பறியாளன் உடை பாணியில் வரும் நேரம் அது. அங்கே புதியதாய் வேலைக்கு சேர்ந்த தீபாவுக்கு இடையிடையே கணிப்பொறியில் ஆன்லைன் வேலை. ஆனால் வாடிக்கையாளராய் யாரையும் நேரில் வந்து பார்த்ததில்லை இவள் இன்று வரை. வேலைக்கு சேர்ந்ததும் முதல் மாத சம்பளம் 7ஆம் தேதியே சரியாக வழங்கப்பட கேப்டன் நரேன் மீது இருந்த மதிப்பு உயர்ந்தது பல மடங்காய் கவிதாவின் மனதில். குட் மார்னிங். தயக்கமாக உள்ளே நுழைந்தவனே தீபா ஏறெடுத்து பார்க்க நாகரிக இளைஞன் நடுத்தர வயதில் வாசலில் இருந்தான். வணக்கம், உள்ளே வாங்க, சார் வர்ற நேரம்தான், இப்படி உட்காருங்க என தனக்கு முன்பிருந்த இருக்கையை காட்ட நாற்காலியின் நுனியில் அமர்ந்தான் வசந்த். என் பெயர் வசந்த் என்று வார்த்தைகளை வாயில் வாசித்தான். தீபா தன் கையில் இருந்த அலைபேசியின் தொடுதிரையை தொட்டு உசுப்பி நரேனுக்கு கால் செய்தாள். எஸ் தீபா, இதோ 10 நிமிஷம் நான் அங்கே இருப்பேன். புது வாடிக்கையாளரா என்று மறுமுனையில் புரிந்து சிரித்த கேப்டனின் புரிதல் கண்டு பூரிப்பானாள் தீபா. ஒரு சிறிய படிவம் ஒன்றை எடுத்து நீட்டிய தீபா, தனிப்பட்ட தகவல்களை கேப்டன் கிட்ட சொல்லிடுங்க, மற்றதையெல்லாம் இதில் பதிவு பண்ணுங்க என எதிரில் இருந்த வசந்திடம் நீட்ட யோசனையாய் வாங்கி அதிலையும் யோசனையாக எழுதி முடித்தான் வசந்த். வாசலில் புல்லட் ஒன்று அதற்கே உரிய ஒளியை ஒலித்து வந்து நின்றது. வாரிஸ் பட பாணியில் கோட்டை இழுத்து விட்டவனாய் துடிப்பாய் கேப்டன் நரேன் உள்ளே நுழைய, வணக்கம் கேப்டன் என்று உற்சாகமாய் தீபா சொன்னாள். புன்முறுவலுடன் தலையசைத்த நரேன் வசந்தை தன் அறைக்கு அழைத்துச் செல்ல அந்த விசாரணை அறையின் செயற்கை தடுப்பு சரட்டென நகர்ந்து மறைத்தது அவர்களை. வணக்கம் மிஸ்டர் வசந்த், காலையில் என் கூட அலைபேசியில் பேசினப்ப உங்கள் குரலில் தெரிஞ்ச அதே பதட்டம் நேரில் இப்போவுமா இருக்கு என்றான் நரேன். அமைதியாக இருங்க என்று சொன்னான். நிதானமாக உங்கள் விஷயத்தை சொல்லலாம். எங்கள் நிறுவனம் பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? சுழல் நாற்காலியில் சுற்றியவனாய் நரேன் கேட்க, அது நான் அடிக்கடி இந்த பகுதியை கடந்துதான் என் வண்டியில் போவேன், அப்படித்தான் என லேசாய் வசந்த் இழுக்க, சரி விஷயத்துக்கு வாங்க என்று சொன்ன நரேன் வசந்தை கண்ணோடு கண் உற்று நோக்கினான். நான் ஒரு பெண்ணை தீவிரமாக காதலிக்கிறேன். நான் ஒரு தனியார் வங்கியில் வேலை செய்கிறேன், அவளும் வேறு ஒரு தனியார் வங்கியில் வேலை செய்கிறாள். 6 மாதமாக நாங்கள் பழகிக்கிட்டு இருக்கோம். அவள் பேர் சான்சி என்றான் வசந்த். வெரி குட், நீங்கள் காதலிக்கிறீங்க, அவங்க பழகுறாங்க, அப்படியா? லேசாய் நரேன் வாய் விட்டு சிரித்து கேட்க, அதுதான் எனக்கும் சந்தேகம். சில சமயம் அவள் என்னை விட்டு விலகுற மாதிரி தெரியுது என்று வசந்த் சொன்னான். ஓ, எப்படி, எதை வச்சு சொல்றீங்க என்று நரேன் கேட்க, போன வாரம் ஒரு இடத்துல நாங்கள் சந்திக்க முடிவு பண்ணிட்டு நான் காத்திருந்தேன். ஆனால் சொன்ன நேரத்தில் அவகிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்தது. என்னால் இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இணைப்பை துண்டிச்சிட்டா என்று வசந்த் சொல்ல, அதனால் என்ன? ஒருவேளை அவங்களுக்கு திடீர்னு அலுவல் காரணமாகவோ அல்லது தனிப்பட்ட காரணத்தினாலோ வர முடியாது போயிருக்கலாம்ல என்று தன் குறுந்தாடியை தடவிக்கொண்டே நரேன் சொல்ல, ஆனால் நான் உடனே அங்கிருந்து கிளம்பி பைக்கில் புறப்பட்டு வரும்போது தல்லாகுளம் பக்கத்தில் பட்டனு வண்டியில் என்னை தாண்டி போனா என்றான் வசந்த். சரி,
கூப்பிட்டு பார்த்தீங்களா என்று அசுவாரஸ்யமாய் நரேன் கேட்க, என்ன சொல்ல, அவ வண்டியில் போனது ஒரு பையனோட. அவன் ஹெல்மெட் போட்டிருந்தான். சட்டென சீட்டின் நுனிக்கே நகர்ந்து வந்த நரேன் ரொம்ப ஆர்வமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. வண்டி எண் ஏதாவது பார்த்தீங்களா என்று நரேன் கேட்டான். முடியல, பல்சர் வண்டி, பதிவு எண்ணை கவனிக்க முடியல, சோகமாய் வசந்த் சொன்னான். விசாரிப்போம். ஆமாம், அது ஜான்சின்னு எப்படி தீர்மானிச்சிங்க என்று நரேன் வசந்திடம் கேட்க, சார், வண்டி என்னை தாண்டும் போது அவ முகத்தை பார்த்தேன், படக்குன்னு முகத்தை திருப்பிக்கிட்டா என்று வசந்தின் குரல் லேசாய் கம்ம. அவசரப்படாதீங்க, நீங்கள் அவங்க ஃபோட்டோ மட்டும் எல்லா விவரத்தையும் மெயில் அனுப்பிடுங்க. நம்பிக்கையாக வந்திருக்கீங்க, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. என்னுடைய பீஸை ஏற்கனவே சொல்லிட்டேன், ஜிபே பண்ணிடுங்க. முதல் வாரம் அவங்கள நான் கவனிக்கிறேன், பின்னாடி நான் எப்படி சொல்கிறேனோ அதுபடி நடங்க என்ன என்று தோரணையாய் நரேன் சொன்னான். சார், பார்த்து கவனமாக அவளை பின்தொடருங்க. எனக்கு ஜான்சியோட காதல் ரொம்ப முக்கியம். எப்படியாவது எங்கள் காதல் கை கூடணும். கண்கள் கலங்கினான் வசந்த். ப்ரோ, என்ன இது? நல்லதே நடக்கும், நம்புவோம். நீங்கள் புறப்படுங்க, நாளைக்கே நான் இந்த வேலையை தொடங்குகிறேன். தேவைப்படும் போது நான் இடையில் கூப்பிடுவேன். இந்தாங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க. மேஜையில் இருந்த கண்ணாடி டம்ளரை நீட்ட லேசான நடுக்கத்துடன் அதை வாங்கிய வசந்த் ஒவ்வொரு வாயாய் உறிஞ்சி தடுமாறி எழுந்தான். மீண்டும் அந்த செயற்கை தடுப்பு விலக வாசலுக்கு வந்த வசந்த் தன் வண்டியை உசுப்பி கிளம்பி போனான். தன் கண்ணில் இருந்த குளிர் கண்ணாடியை கலட்டிய நரேன் கையில் இருந்த அலைபேசியை அரை நிமிடம் தட்டிவிட்டு தீபாவை ஓரக்கண்ணால் பார்க்க அவள் முகத்தில் ஒரு பரபரப்பு கலந்த குறுகுறுப்பு. என்ன தீபா, உனக்கு வேலை ஒன்றும் இல்லையான்னு நினைக்கிறதானே? புன்முறுவலுடன் நரேன் சொன்னான். ஆமாம் சார் என்று தடுமாறினாள் தீபா. கவலைப்படாதே, வசந்த் பேசின எல்லா விவரத்தையும் என் அலைபேசியில் பதிவு பண்ணியிருக்கேன், உனக்கும் அனுப்பி வச்சுட்டேன். நல்லா கேட்டு மனதில் பதிச்சுக்க. ஏன்னா நாளையிலிருந்து நீ தான் வசந்த் விஷயத்தை துப்பறிய போகிற. இது உன்னுடைய முதல் கேஸ். ஆல் த பெஸ்ட். நாளைக்கு சில குறிப்புகளை நான் குறுஞ்செய்தியாக தருவேன், அதுபடி நீ நடக்கணும். இப்போ எனக்கு வெளியில் வேலை இருக்குது என்றவனாய் நரேனும் தன் வண்டியில் கிளம்பி போக அதிர்ச்சியில் அப்படியே தன் சீட்டில் சரிந்தவள் தன் கையில் இருந்த அலைபேசியை தட்ட அதில் வசந்தின் குரல் கூடவே காதை ஜான்சி புகைப்படம் மற்ற விவரங்களுடன் இருந்தது. மதுரை நகரின் புதிய பறக்கும் பால பணிகள் முடிவடையும் நிலையில் இருந்த அந்த விஷால் மால் வாசலில் தீபா. மாலின் வாசலில் இருந்த ட்ரம்போலின் மீது குழந்தைகள் குதூகலமாய் குதித்து விளையாட வாசலில் நின்றிருந்த தனியார் போக்குவரத்து காவலாளி வாயில் விசிலை ஊதி ஊதி மக்களை நகர்த்தி கொண்டிருந்தார். லேசான யோசனையுடன் உள்ளே நுழைந்து பெண்களின் ஸ்கிரீனிங் பகுதியை கடந்த தீபா நேராய் இடதுபுறம் செல்ல பலவித பல நிற ஐஸ்கிரீம் கடை கண்ணில் பட வினாடியில் மனதில் உருகினார். கூடவே நேற்று தான் யூடியூப்பில் படித்த ஐஸ்கிரீம் கவிதை மனதில் நினைவுக்கு வர கவிதையை முணுமுணுத்தாள் தீபா. அதே உற்சாகத்துடன் ஓடிச் சென்று வெண்ணிலா சாக்லேட் ஸ்கூப் வாங்கி வாயில் வைத்த நொடியில் உருகி மழலையானாள். சில நிமிட இடைவெளியில் அலைபேசியில் அழைப்பு. கேப்டன் நரேனிடமிருந்து. குட் மார்னிங் கேப்டன். மரியாதை வார்த்தையாய் வெளிப்பட்டது தீபாவிடமிருந்து. எஸ், நான் சொன்ன இடத்துல தானே இருக்க என்று அவன் கேட்க, ஆமாம் என்றாள். அப்படியே நகர்ந்து வலது பக்கம் உள்ள குழந்தைகளோட பொம்மை கடை உள்ளே நுழை. உன் பார்வை கவனம் மட்டும் மாலோட வாசலை நோக்கி பார்த்தும் பார்க்காம இருக்கணும். முக்கியமாக காதல புல்டூத் மாட்டிக்கோ என்று சொன்னான். இன்னும் 15 to 20 நிமிஷத்தில் வசந்த் மால் வாசலில் நுழைவார். அவர் அப்படியே நீ பின்தொடரணும். அவர் உள்ளே நுழைஞ்சதும் என்னைய கூப்பிடு என்று நரேன் சொல்ல, நிச்சயமாக கேப்டன். அப்புறம் நான் முதல்ல அந்த ஜான்சியை தான் பின்தொடர வேண்டியிருக்கும்னு நினச்சேன் என்று தீபா குரலில் பிசிறடிக்க சிரித்து கொண்டே நரேன் சொன்னான். எப்போதுமே அடிப்படையான ஒரு லாஜிக் தெரிஞ்சுக்க. பிரச்சனையை யார் கொண்டு வர்றாங்களோ அவங்க தான் பிரச்சனையின் முதல் தொடக்கமாக இருப்பாங்க. என்ன புரியுதா? அவங்க தான் விதை, இதுதான் உளவியல். இப்போ நம்ம தொட வேண்டிய முதல் புள்ளியே அவங்க தான் என்று மறுபடியும் அமர்த்தலாய் சிரித்தான் நரேன். அடுத்த 15 நிமிடங்களில் பரபரப்பாய் நகர தீபாவின் பார்வையில் அதோ வசந்த் கண்ணில் பட்டான். குப்பென தலைக்கு ஏறிய இரத்த ஓட்டத்தில் ஓட்டமும் நடையுமாய் கடையை விட்டு வெளியே வந்த தீபா வசந்திற்கு முதுகு திருப்பி நின்று புல்டூத்தில் கேப்டனை அழைத்தவள். கேப்டன், அவர் வந்துட்டாரு.
நல்லா கவனி தீபா, அவர் மட்டுமா என்று நரேன் கேட்க, சிரித்து கொண்டே கூட ஜான்சியும் என்று கிசுகிசுத்தாள் தீபா. வேகம், அவங்க அநேகமாக மேல்மாடி ஃபுட் கோர்ட்டுக்கு தான் போவாங்க. எதுலேன்னு பாரு, லிஃப்ட்லையா இல்லை எக்ஸ்லேட்டர்லையா என்று அவன் சொல்ல, கேப்டன் எக்ஸ்லேட்டரில் தான், நானும் பின்னாலே ஏறிடவா என்று தீபா கேட்க, உடனே ஆனால் கொஞ்சம் இடைவெளி விட்டு ஏறு என்று சொன்னான். இதோ ஏறிட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த மாடிக்கு போகிறாங்க, ஆனால் ஏதோ காரசாரமான உரையாடல் அவங்களுக்குள்ள ஓடுது என்று சொன்னால் நரேனிடம். இன்னும் கொஞ்சம் நெருங்கி போ, இப்போ என்னோட அழைப்பை நிறுத்திட்டு காதில் பாட்டு கேட்குற மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டே நெருங்கி போ. அவங்க உட்கார்ற சீட்டுக்கு பக்கத்தில் சீட்டில் திரும்பி உட்காந்து அவங்க பேச்சை கவனி, கூடவே பேச்சையும் பதிவு பண்ணு. நடுவில் பாட்டு கேட்குற மாதிரி தலையாட்டி பாவனை பண்ணு. வேகம், அப்புறமா என் கூட பேசு. மறுமுனையில் கேப்டன் அழைப்பை நிறுத்த, நரேனின் உத்தரவுப்படி வசந்த் ஜான்சி இருக்கையை ஒட்டி முதுகு காட்டி அமர்ந்த தீபா தொடர்ந்து அவர்களின் பேச்சை பதியவும் கவனிக்கவும் தொடங்கினான். ஜான்சி, வர வர என்கிட்ட இருந்து நீ விலகி போகிற மாதிரி நான் உணர்கிறேன். என்ன காரணம் என்று சோகமாய் வசந்த் கேட்க, சட்டென கையை உயர்த்தி வசந்தின் பேச்சை தடுத்தவள், உங்களால் எப்படி இப்படி பேச முடியுது? இதை நீங்கள் சந்தேகமாக சொல்கிறீங்களா இல்லை என்று இடைநிறுத்தி கோபமாய் வசந்தை முறைக்க, ப்ளீஸ், உன்மேலே எனக்கு சந்தேகம் எதுவும் இல்லை என்றான் வசந்த். ஆமாம், ஏதாவது சாப்பிடலாமா என அவளின் கையை லேசாக தொட வசந்த் முயல, பட்டென தன் கையை சுருக்கி கொண்டு, வேணாம், நான் ஒன்றும் சாப்பிடக்கூடிய மனநிலையில் இல்லை என்று கோபமாய் முகத்தை திருப்பி கொண்டாள் ஜான்சி. நான் தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தா மனசில் வச்சுக்காத ஜான்சி, நீ இங்கேயே இரு, நான் போய் வாங்கிட்டு வர்றேன். நீ சொல்லு, உனக்கு என்ன வேணும் என்று குனிந்து அவள் முகத்தருகே கேட்க, சில வினாடிகள் கண்களை இறுக மூடிய ஜான்சி, 2 ஸ்கூப் வெண்ணிலா பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க, இது என்னோட சாய்ஸ், உங்களுக்கு எது விருப்பமோ அதை வாங்கிக்கோங்க என்று சொன்னவள் எதிர்பாராது எழுந்து தீபா டேபிளுக்கு முன் வர, வினாடி நேரம் தடுமாறிய தீபா அதிவேகமாய் தலையில் மாட்டியிருந்த குளிர் கண்ணாடியை கண்ணுக்கு இறக்கி விட்டவாறே அவசரமாய் பார்வையை சுற்றிலும் ஓட்டினான். வசந்த் தூரத்தில் ஐஸ்கிரீமோடு வருகிறத பார்த்து மீண்டும் ஐஸ்கிரீம் ஆசை தீபாவை துரத்தியது. சரி, எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரம் பொழுதை கடத்தணுமே என முடிவு எடுத்தவள் தானும் வேகமாய் ஓடி சென்று ஐஸ்கிரீம் வாங்கி தன் இடத்தில் மீண்டும் அமர்ந்தாள். தனக்கு குளிர் காஃபி வாங்கிய வசந்த் மீண்டும் பேச்சை தொடங்கினான். ஜான்சி, நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத. கடைசி 2 தடவை நான் அலைபேசியில் அழைச்சும் நீ வேலையில் ரொம்ப கெடுபிடின்னு குறுஞ்செய்தி போட்டுட்ட, அப்புறமாவது கூப்பிட்டுருக்கலாம்ல என்று கேட்டான் வசந்த். ஒன்று புரிஞ்சுக்கோ வசந்த், எங்கள் அலுவலகத்தில் தலைமை அலுவலக அதிகாரிகள் 1 வாரத்துக்கு மேலே ஆடிட்டிங் போகுது. இதோ இப்போவே நேரம் ஆயிடுச்சு, முதல்ல என்னை நம்பு என சொல்லியவாறே சரி கிளம்பு, அன்னைக்கு பூங்காவுக்கு வர சொல்லிட்டு நீ வராமல் யாரோ ஒருத்தன் பின்னாடி வண்டியில் போன என்றான் வசந்த். நிறுத்துங்க வசந்த், ஜான்சி கோபத்தில் கத்த, அந்த உணவு வளாகமே சில வினாடிகள் அதிர்ந்து சம்பித்தது. நான் கிளம்பி வந்தது உண்மை, அதுவும் நீங்கள் அவசரம்னு சொன்னதால் என் அலுவலக நண்பரோடு பூங்கா வாசலில் வந்து இறங்கினேன். ஆனால் நான் இப்போ சொன்ன ஆடிட்டிங் பற்றி பேச ஜிஎம் கிட்ட இருந்து திடீர்னு அழைப்பு. அப்போ நான் என்ன செய்ய? கோபமாக எழுந்து சேரை நகர்த்தியவள், நீங்கள் மாறவே மாட்டீங்க, எனக்கு இப்போ வேலை முக்கியம், கிளம்புறேன். பதிலுக்கு கூட காத்திராது வேகமாய் படிக்கட்டை நோக்கி ஜான்சி நகர செய்வதறியாது திகைத்து நின்றான் வசந்த். தீபாவும் பேரதிர்ச்சியுடன் மின் தூக்கியை நோக்கி நகர்ந்து அங்கு நின்ற காத்திருப்பு மக்களோடு கலந்து தன்னை மறைத்து கொண்டார். அடுத்து மின் தூக்கியில் இறங்கி தரைதளத்தை அடைந்து தான் பதிவு செய்திருந்ததை கேப்டனுக்கு பகிரவும் செய்தாள் தீபா. தொடர்ந்து மேலும் 1 வாரம் வசந்தை தொடருமாறு கேப்டன் அறிவுறுத்த, அடுத்து நடந்த ஜான்சி வசந்த் சந்திப்புகள் அவர்களின் காதலை மோதலின் விளிம்பிற்கே இட்டு செல்ல மனதிற்குள் மிகவும் வருந்தினாள் தீபா. தீபாவின் மூளையில் சின்னதாய் பொறி தட்டியது. ஜான்சியின் செயல்பாடுகளில் ஏதோ ஒரு மாற்றம் புலப்பட சின்னதாய் புலனாய்வு சிந்தனை தீபாவிற்கு வந்தது. நாம் ஏன் ஜான்சியை நெருங்கி பேசக்கூடாது? அவளை இன்னைக்கு நாம் ரகசியமாக தொடரணும்.
இந்த விஷயத்தை அடுத்த நிலையில துப்பு துளக்கி கேப்டன் கிட்ட நல்ல பெயரும் பாராட்டும் வாங்கிடணும் என்று சிந்தித்தாள் தீபா. சரியாய் ஜான்சி அலுவலக நேரம் முடியும் தருவாயில் அவளது அலுவலகத்திற்கு எதிரில் தீபா காத்திருக்க, பதட்டமாய் வெளியே வந்த ஜான்சி சுற்றுமுற்றும் பார்வையை செலுத்திவிட்டு தன் இருசக்கர வண்டியை உசுப்பி வேகமாய் உயிர் கொடுக்க, எதிர்பாராமல் வேகமாக கிளம்பிவிட்ட ஜான்சியை சற்றே சிரமத்துடன் பின்தொடர்ந்தாள் தீபா. மதுரை நகர பரபரப்பு வீதிகளை கடந்து கட்டபொம்மன் சிலையை அடைந்து இடது பக்கம் திரும்பி காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்டை ஜான்சி அடைய, குறுக்கே வந்த சேராட்டோ சைக்கிள் ரிக்ஷாக்களை லாவகமாக கடந்த தீபா தொடர்ந்து ஜான்சியை துரத்தினார். அசுரகதியில் கூடலாகர் கோவில் பகுதியை கடந்த ஜான்சி மீண்டும் இடதுபுறம் திரும்பி மேலமாசி வீதியில் நுழைய, கூடவே பின்னால் விரட்டிய தீபாவை குறுக்கே வந்த ஆட்டோ ஓட்டுநர் மறித்து திட்டினார். ஏமா வண்டியா ஓட்டுற, என்னமோ தலையை அங்கேயும் இங்கேயும் திருப்பிக்கிட்டு சொன்னவனே வினாடி நேரம் முறைத்து பார்த்துவிட்டு தானும் திரும்ப, மேலமாசி வீதியில் பார்வைக்கு எட்டிய தூரம் வரை ஜான்சி கண்ணில் படவில்லை. அடைச்ச நொடியில் மறைஞ்சிட்டாளே. தன்னை நொந்தவளாய் வண்டியை போத்தீஸின் எதிரில் ஓரங்கட்டி சுற்றுமுற்றும் பார்வையை ஓடவிட்டாள் தீபா. அதோ போத்தீஸ் கடை வாசலில் ஜான்சி கூட வேறு ஒரு ஆண். அவசரமாக ஹெல்மெட்டை கழட்டியவாறு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் அவள் கைப்பிடித்து கடைக்குள் நுழைய, அவர்கள் நுழைய, உடம்பெல்லாம் பற்றி கொன்ற பரபரப்பில் தன் வண்டியை நடைபாதை ஓரத்தில் அப்படியே நிறுத்திவிட்டு சில நிமிட இடைவெளியில் தானும் கடைக்குள் பாய்ந்தாள் தீபா. கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளிலும் அலசி ஆராய்ந்தும் தேடியும் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை தீபாவால். மீண்டும் மனநொந்து போன நிலையில் அப்போது கேப்டன் நரேனிடமிருந்து அழைப்பு வந்தது. என்ன தீபா, உன்னோட பதிவுகளை பார்த்தேன், எனக்கே வருத்தமாயிருக்கு. அதோட நரேன் முடிக்கும் முன், கேப்டன், ஒரு திடீர் திருப்பம். வசந்த் தான் சந்தேகப்பட்டது உண்மைதான்னு நம்புற மாதிரி சில சம்பவங்கள் நடக்குது. தெளிவாக ஆதாரம் கிடைக்கவில்லை என்று தீபா சொல்ல, என்ன சொல்கிற, வேற ஏதாவது புது தொடர்பா ஜான்சிக்கு? அப்போ அடுத்த வாரமே இதை பற்றி வசந்த்கிட்ட சொல்லி ஜான்சியின் தொடர்பாக அவரை எச்சரிக்கலாம். நீ மீண்டும் வசந்தை தொடரு, உடனே நான் ஜான்சியை கவனிக்கிறேன் என்று கேப்டனின் குரலில் அதிக விரட்டல் தெரிந்தது. மீண்டும் சாம்பு துப்பறியும் அலுவலகம். வசந்த் மிகவும் சோகமாய் உள்ளே நுழைய, ஓ வாங்க சார், கேப்டன் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு என்று சொன்ன தீபா வசந்தை உள்ளறைக்குள் அனுப்ப, வாங்க வசந்த் சார். எழுந்து வரவேற்ற கேப்டன் நரேன் அடுத்த 30 நிமிடங்களில் கடந்த 15 தினங்களாக நடந்த துப்பறிவு சம்பவங்களையும் கண்டுபிடிப்புகளையும் கோர்வையாக விவரித்தான். ஜான்சி மற்றொரு ஆடவனோடு பழகுவது உண்மை என அவர்களின் காதலுக்கு முடிவுரை எழுதினான் நரேன். சார், நான் சந்தேகப்பட்ட மாதிரி ஜான்சி ஒரே சமயத்தில் 2 பேரோட பழகி கடைசியில் என்ன கைவிட்டுட்டான். நான் நம்பி மோசம் போயிட்டேன் சார். கண்களில் கோர்த்த கண்ணீரை கைக்குட்டையால் ஒற்றியவாறு வசந்த் வெளியேறிவிட, தீபா, நீ சொன்ன சில தகவல்கள் ஜான்சி வசந்தோட 2 வார காலமான சந்திப்புகள் அடிப்படையில் அவரை தன் காதலை தொடர வேண்டாம்னு சொல்லிட்டேன். பாவம் வசந்த் என கேப்டன் நரேன் முடிக்கும் முன் பட் என கைகளை தட்டிய தீபா, அவங்க காதலுக்கு முடிவுரை எழுதுனது அவங்க இல்லை, நீங்கள் என ஆத்திரமாய் கேப்டனை சுட்டி காட்ட, ஹேய் நானா என்று முழித்தான் நரேன். ஆமாம், உங்களை நம்பி வந்த வசந்த் மனசை குழப்பியதோடு அந்த ஜான்சியையும் வசியமாக பேசி கவிழ்த்து உங்கள் காதலியாக்கிக்கிட்டீங்க என்று சொன்னால் தீபா. நிறுத்து, என்ன பேச்சு பேசுகிற? நான் ஜான்சியை பார்த்து பேசினது உண்மைதான். அது வசந்தோட அவங்கள சேர்த்து வைப்பதற்காகத்தான் என்று நரேன் சொன்னான். நிறுத்துங்க உங்கள் நாடகத்தை. 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஜான்சியோட சுற்றின இடங்கள், பேசின பேச்சுக்களை உங்களுக்கு இப்போ தான் அனுப்பி வச்சிருக்கேன். ஜான்சி மனசை மாற்ற நீ அப்படி என்ன தான் மாயம் செய்தாயோ தெரியலை. உன்னை மாதிரி நம்பிக்கை துரோகிக்கிட்ட வேலை செய்கிறது மட்டும் இல்லை, உன்னைய பார்க்குறதே பாவம். எனக்கு இந்த வேலை வேண்டாம் என தன் கழுத்தில் இருந்த அடையாள அட்டையை நரேன் முகத்தில் வீசி ஏறிய, நீ எப்படி ஆதாரம் காட்டுவ? வார்த்தையை வராது தடுமாறினான் நரேன். நான் சொல்கிறது உனக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல, நல்லா கேளு. போத்தீஸ் வாசலிலேயே ஜான்சி கூட இருந்தவனை பார்த்தப்போ நீதானு எனக்கு சந்தேகம். ஆனால் அப்போ நேரம் இல்லாதனால என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. கூடவே உன்னோட அழைப்பு வேற நடுவில் வந்தது.
நிச்சயமாக என்னால் உன்னைய நெருங்கி பிடிக்க முடியாங்கிறதுனால என் சிநேகிதியை ஸ்லீப்பர் செல்லாக உங்கள் 2 பேர் கூடவே அனுப்பி நீங்கள் பேசின எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டேன். அதைத்தான் உனக்கு இப்போ அனுப்பி வச்சேன். குட் பாய். விருட்டென வெளியேறிய தீபா வண்டியில் கிளம்பிவிட, தீபா என கூச்சலிட்ட நரேன் அலைபேசியில் அவளை அழைக்க, மாயம் செய்தாயோ பாடல் அழைப்பு ஒலிப்பானாக கேட்டது. அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து தன் சீட்டில் மல்லாந்தான் நரேன்.